ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சுகமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த நாளிலும் ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதமான வார்த்தை மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். மேத்யூஸ் காஸ்பல் சாப்டர் 25 வேர்ஸ் 23. அவனுடைய எஜமான் அவனை நோக்கி, நல்லது, உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையாயிருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி என்றான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு எஜமான் தன்னுடைய வேலைக்காரனை பார்த்து சொல்கிறான், உண்மையும் உத்தமமாய் இருந்தாய் என்று சொல்லி. நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய எஜமான்கள் நம்மை பார்த்து உண்மையும் உத்தமம் உள்ள ஊழியக்காரனே என்று சொல்ல முடியுமா? நான் என் ஆண்டவருக்கு ஊழியம் செய்து வருகிறேன், எனவே இந்த உலகத்தில் உள்ள மனிதர்கள் என்னை பார்த்து நீ உண்மையும் உத்தமமாய் இருந்தாய் என்று சொல்வதை பார்க்கிலும், என் தேவாதி தேவன் என்னுடைய எஜமான் என்னை பார்த்து நீ உண்மையும் உத்தமமாய் இருக்கிறாய் என்று சொன்னால் எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். இந்த உலகத்தில் உள்ள மனிதர்கள் அவர்களுக்கு நீங்கள் நல்லது செய்கிற வரைக்கும் உங்களை பார்த்து நீங்கள் ரொம்ப நல்லவங்க என்று சொல்லுவாங்க, ரொம்ப அருமையானவங்க, கருணை உள்ளம் படைத்தவர்கள் என்று சொல்லுவார்கள். எப்பொழுது நீங்கள் அவர்களுக்கு உதவி செய்ய முடியாமல் தள்ளப்படுகிறீர்களோ அந்த வேளையில உங்களை அவர்கள் தூஷிப்பதற்கு தயங்க மாட்டார்கள். நம்முடைய ஆண்டவர் அப்படி அல்ல, அவருக்கு நம்முடைய சூழ்நிலை தெரியும். நீங்கள் கர்த்தரை பிரியப்படுத்தும்படிக்கு கொஞ்சத்தில் உண்மையாயிருங்க. Child of God, our Master, our Lord Jesus Christ, He wants to testify about us, saying, you are a good and faithful servant. You don't need to worry about what the people around you say about you. You don't need to receive their testimony, but you need to be careful to receive God's testimony. The testimony of the people will not be stable. It will change according to their mindsets, according to their wish and will. But when you please God, when you do whatever our Lord Jesus Christ wants, He will tell you, you are a faithful and good servant. He will tell you, you were faithful in little things. You were able to handle the small flocks in a spiritual way. So I want to give you a greater blessing. And He will tell you, you come and enjoy the Master's happiness. எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசி என்று அவர் சொல்லுவார். நமக்கு எஜமானுடைய சந்தோஷம் தான் முக்கியம். மனிதனுடைய சந்தோஷம் தேவைதான், இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் அந்த சந்தோஷம் நிரந்தரமாக இருக்காது. எஜமான் உண்மையான சந்தோஷத்தை நிச்சயமாக நமக்கு தருவார். அந்த சந்தோஷத்தில் நீங்களும் நானும் பிரவேசிக்க வேண்டும். அதுதான் அவருடைய எதிர்பார்ப்பு. இந்த உலகத்தில் வாழுகிற நாட்களிலே கர்த்தருடைய பிள்ளைகளே, யோசேப்பு தேவனுக்கு உண்மையாயிருந்தான், கொஞ்சத்தில் உண்மையாயிருந்தான். When Joseph was in the house of Potiphar, he was faithful in little things. Even though false accusations were charged on him, he was faithful. That is why he went inside the prison, and he was faithful inside the prison also. He was exalted into the palace. So today, if you want to be exalted from prison to palace, be faithful in little things, and God will bless you. God will make you great. நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். அன்பின் பரலோக பிதாவே, கொஞ்சத்தில் உண்மையாய் இருந்தால் நீங்களை அநேகத்திற்கு அதிகாரியாக வைப்பேன் என்று சொன்னீரே. உம்முடைய சந்தோஷம்தான் எங்கள் சந்தோஷம். உம்முடைய சந்தோஷத்திலே நாங்கள் பிரவேசிக்கும்படிக்கு தேவரீர் கொடுத்த ஆலோசனைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய ஆலோசனையின்படி வாழவும், உமக்கென்று வாழவும் கர்த்தாவே எங்களுக்கு உதவி செய்தரணும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.